வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் வர்த்தக செயலாளர் பாப் லைட்ஹைசர் உலகெங்கிலும் உள்ள வர்த்தகத்தை மாற்றியமைப்பதற்கான அமெரிக்காவின் தற்போதைய முயற்சியால் கனடா பயனடையும் என்று கூறுகிறார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பதட்டங்கள் இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் சிக்கலில் இல்லை என்றும் தெரிவிக்கிறார். அவர் கனேடிய தலைநகர் ஒட்டாவாவில் நடந்த கனடா உறுதியான மற்றும் திறந்த வலையமைப்பு மாநாட்டில் பேசிய போது, அமெரிக்க ஜனாதிபதி சொல்வது சரி என்றால் அது செயற்படும் விதத்தில் செயற்பட்டால் அமெரிக்காவில் ஒரு உற்பத்தி மறுமலர்ச்சி ஏற்படும், அது நடக்கலாம் மற்றும் அதனால் கனடா பயனடையாது என்று நான் நம்புவது சாத்தியமில்லை. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் விளைவு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறினார். இந்த வருடாந்திர மாநாடு கனடாவின் கன்சர்வேட்டிவ் இயக்கத்தை ஆதரிக்கும் குரல்களை ஒன்றிணைக்கிறது. ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் லைட்ஹைசர் ட்ரம்பின் வர்த்தக கொள்கையின் வடிவமைப்பாளராக இருந்தார். அத்துடன் 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தம் CUSMA பேச்சுவார்த்தையில் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்கினார். இவர் மற்ற நாடுகளின் வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இறக்குமதி வரி விதிப்புகள் தேவை என்று வலியுறுத்துகிறார். ட்ரம்பின் வர்த்தக அணுகுமுறையால் ஏற்பட்ட நிலையற்ற சந்தை எதிர்வினை மற்றும் உலகளாவிய மந்தநிலை கவலைகள் குறித்து கேட்டபோது லைட்ஹைசர் சமச்சீர் வர்த்தகத்தை நோக்கி அமெரிக்கா நகரும் நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று கூறினார். மேலும் தொடர்ந்த அவர், இதை செய்ய 1 மில்லியன் வழிகள் உள்ளன, ஆனால் நமது வர்த்தக பற்றாக்குறையின் காரணமாக உலகின் பெரும்பாலான பொருளாதாரங்கள் வளர்ந்து வருகின்றன, அது எப்போதும் தொடர முடியாது என்றார். கடந்த புதன்கிழமை ட்ரம்ப் இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்த சில நாட்களுக்கு பின்னர் ட்ரம்ப் தனது பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பின் 90 நாள் இடைநிறுத்தத்தை அறிவித்தார். ஆனால் கனடா மற்றும் மெக்சிகோவை தவிர பல நாடுகளுக்கு அடிப்படை 10% இறக்குமதி வரி விதிப்பு உள்ளது. சீனாவுக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை. சீனா அமெரிக்க இறக்குமதிகள் மீதான அதன் பதிலடி வரியை 125% உயர்த்தியுள்ளது. இப்போது அமெரிக்கா பெய்ஜிங்குக்கு வரி விதிப்பு மொத்தம் 145%. ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு கொள்கையை அடுத்து கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பதட்டங்கள் இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் சிக்கலில் இல்லை என்று கூறிய லைட்ஹைசர், இறுதி பகுப்பாய்வில் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவு இதுவரை இருந்ததை விட சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், மேலும் வர்த்தக உறவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். கனடாவை 51வது மாநிலமாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது உரையாடலின் போது சுருக்கமாக மட்டுமே எழுதப்பட்டது. ஒரு கட்டத்தில் கனடாவின் இறையாண்மை நேரடியாக இல்லாவிட்டாலும் லேசான தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்பட்டது. அது பற்றி லைட்ஹைசர் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவின் பொருளாதாரத்தை நசுக்குவதற்கும் இறுதியில் நாட்டை கைப்பற்றுவதற்கும் ட்ரம்ப் பொருளாதார சக்தியை பயன்படுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். ட்ரம்பின் உலகளாவிய பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்புகளில் இருந்து கனடா விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று லைட்ஹைசர் சுட்டிக்காட்டினார். அது உண்மைதான். தவிர கனேடிய இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் பிரத்யேக வரி விதிப்பு எதையும் செய்யவில்லை. ஆனால் அமெரிக்கா வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு 25% தீர்வை விதித்துள்ளது. இதில் கனேடிய வாகனங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் அனைத்து எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகள் மார்ச் 12 முதல் நடைமுறைக்கு வந்தன. இவை இப்போதும் நடைமுறையில் உள்ளன. அதில் கனேடிய எஃகு மற்றும் அலுமினியமும் உள்ளடங்குகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் CUSMA இணக்க தயாரிப்புகளுக்கு பிரத்யேகமாக வரி விலக்கு அளிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் என்று லைட்ஹைசர் கூறினார். ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது இதே போன்ற வரிகளுடன் சேர்ந்து $60 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதித்துள்ளது கனடா. ஆனால் அமெரிக்கா போலன்றி கனடாவின் இறக்குமதி வரி விதிப்புகள் வாகன உதிரி பாகங்களை பாதிக்காது. கனேடிய பொருட்கள் மீதான அனைத்து வரிகளையும் அமெரிக்கா நீக்கும் வரை பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்று கனேடிய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான நெருக்கமான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் காரணமாக ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு கொள்கைக்கு கனடா விதிவிலக்காக பார்க்கப்பட வேண்டுமா என்று கேட்டதற்கு லைட்ஹைசர் பதிலளித்தார்.
அவரது பதில், இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் 6 வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மதிப்புமிக்கதாக மாறியுள்ளது என்று கூறினார். கனேடிய வர்த்தகத்தின் பெரும்பகுதி CUSMAயின் கீழ் தகுதி பெறும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். கனேடிய பார்வையாளர்கள் மத்தியில் பேசிய அவர், நீங்கள் இன்னமும் எஃகு மற்றும் அலுமினியத்தை சுட்டிக்காட்டலாம். நான் அது பற்றி வாதிட போவதில்லை. ஆனால் மீதமுள்ள பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்றார். அமெரிக்காவை கையாளும் போது கனடாவின் அடுத்த பிரதமருக்கு அவர் என்ன ஆலோசனை வழங்குவார் என்று கேட்டதற்கு லைட்ஹைசர், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் மறுபரிசீலனை செய்வேன் என்று கூறி அந்த ஒப்பந்தத்திலிருந்து மெக்சிகோவை வெளியேற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்காவும் கனடாவும் தனித்தனியே ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். சீனா தமது தயாரிப்புகளுடனும் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்குள் வந்து சந்தையை பயன்படுத்துவதை தடுக்க முயற்சிக்க வேண்டும். மெக்சிகோவில் சீனா முதலீடு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. அது கவனிக்கப்பட வேண்டும். மேலும் கனேடியர்கள் அந்த பிரச்சனையில் அமெரிக்காவின் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உண்மை என்னவென்றால், நாங்கள் CUSMA பற்றி கூறும்போது அதை ஒரு ஒப்பந்தம் போல் பேசுகிறோம். ஆனால் அது உண்மையில் அப்படி இல்லை. CUSMA என்பது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலான மற்றொரு ஒப்பந்தம். அதில் அமெரிக்காவை ஈடுபடுத்தாத அதிக வர்த்தகம் இல்லை. அது மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் இடையே உள்ள வர்த்தகத்தின் ஒரு சிறிய பகுதியே என்றார். CUSMAயின் கூட்டு மதிப்பாய்வு தற்போது 2026ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் போலியேவ் தாம் ஆட்சிக்கு வந்தால் CUSMAயின் மறுபேச்சுவார்த்தையை விரைவுபடுத்துவதாக உறுதியளித்தார். அதே நேரத்தில் லிபரல் கட்சியின் தலைவர் மார்க் கார்னி தேர்தலுக்கு பின்னர் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுக்கான பேச்சுக்களை தொடங்குவார் என்று கூறுகிறார். NDP கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங், அமெரிக்கா ஏற்கனவே தனது இறக்குமதி வரி விதிப்புகளுடன் ஒப்பந்தத்தை மீறிய போது மறுபேச்சுவார்த்தையின் மதிப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். இறக்குமதி வரி விதிப்பு அழுத்தங்கள் சீனாவில் சில விற்பனையாளர்களை அமெரிக்க சந்தைகளுக்கான விலையை அதிகரிக்க செய்துள்ளது. சில சில்லறை வர்த்தக வல்லுநர்கள் கனேடியர்கள் இணையத்தில் ஷாப்பிங் செய்வது, எலக்ட்ரானிக்ஸ் முதல் சாக்ஸ் வரை எல்லாவற்றிலும் சிற்றலை விளைவுகளை உணரக்கூடும் என்று கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் சீனா பொருட்கள் மீதான வரிகளை 145% உயர்த்தி உலகளாவிய விநியோக சங்கிலிகளை உயர்த்த அச்சுறுத்தும் வர்த்தக போரில் பங்குகளை உயர்த்தியதால் இது வருகிறது. அதனால் அமெரிக்கர்கள் ஏற்கனவே தமது பாதிப்புகளை உணர தொடங்கிவிட்டார்கள். கனடா அமெரிக்காவிடமிருந்து ஒரு புதிய சுற்று இறக்குமதி வரி விதிப்புகளை தவிர்த்திருக்கலாம். ஆனால் சீனா அமெரிக்க வர்த்தக போரில் கனேடியர்கள் பாதிக்கப்பட மாட்டோம் என்று அர்த்தமல்ல. கனடா அடிக்கடி குறுக்குவெட்டில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காரணம், சீனர்கள் அமெரிக்க மற்றும் கனேடிய சந்தையை விட அமெரிக்காவை சந்தை என்றே பார்க்கிறது. சில்லறை வர்த்தகம் என்று வரும்போது அதே அளவுகோலை சீனா நிறுவனங்கள் பயன்படுத்தினால் அமெரிக்க விலை உயர்வு போல இல்லாவிட்டாலும் கனடாவில் சிறிய விலை உயர்வு ஏற்படலாம். இப்போது இணையத்தில் ஷாப்பிங் சீன பொருட்களின் விலை உயர்வு அமெரிக்க நுகர்வோருக்கு தெரிகிறது. இதுவரை கனேடிய நுகர்வோருக்கு தெரியவில்லை. பழைய விலைகள் இன்னமும் உள்ளன. விலைகள் மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் சீனர்கள் அமெரிக்க மற்றும் கனேடிய சந்தையை வட அமெரிக்க சந்தை என்று பார்க்காமல் தனித்தனி சந்தைகளாக பார்க்க வேண்டும். அது நடக்குமா என்பது அமெரிக்க இறக்குமதி வரி எவ்வளவு காலத்துக்கு தொடரும் என்பதில் தங்கியுள்ளது. கனேடிய தேர்தல் பிரச்சாரங்கள் மும்மரமாக நடக்கின்றன. 36வது நாள் தேர்தல் பிரச்சாரத்தின் 22வது நாளில் கன்சர்வேட்டிவ்களை விட லிபரல்கள் 5 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளனர். நேற்று ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் முடிவடைந்த கருத்து கணிப்பின் 3 நாள் சராசரியில் தேசிய அளவில் 39% இருக்கும் கன்சர்வேட்டிவ்களை விட அதிகமாக 44% ஆதரவை லிபரல் கட்சி வைத்திருக்கிறது. NDP 9% உள்ளது. மீதி அனைவரும் ஒற்றை இலக்க சதவீதம்தான். பிராந்திய ரீதியாக பார்த்தால் கிழக்கு கனடாவில் ஒன்டாரியோ, அட்லாண்டிக் கனடா மற்றும் கியூபெக்கில் லிபரல் ஆதரவு வலுவாக உள்ளது.
மேற்கே பாரிஸ் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கன்சர்வேட்டிவ் ஆதரவு வலுவாக உள்ளது. கனேடியர்கள் யாரை பிரதமராக்க விரும்புகிறார்கள் என்று வரும்போது கார்னி இன்னமும் ஒரு வசதியான முன்னிலையில் உள்ளார். 49% பேர் அவரை தேர்வு செய்துள்ளனர். பொலியேவர் 35% அமர்ந்திருக்கிறார். இது இதுவரை எந்த முடிவும் எடுக்காத ஊசலாட்ட வாக்காளர்களை லிபரலுக்கு வாக்களிக்க வைத்துவிடலாம். காரணம், ஊசலாட்ட வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் எப்போதும் ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டும் மனநிலை கொண்டவர்கள்.